Lenovo E4115 ஃபர்ஸ்ட் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பையும் அண்ட் இப்போ கொடுத்துருக்கிற ஆஸ் அ கவர்மெண்ட் லேப்டாப்பையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பேரிசன்ல இருந்து உங்களுடைய ஓட்டிங் வந்து எந்த லேப்டாப்புக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருக்கும். நமக்கு மவுஸ் பேட் வந்து சின்னதாகவும் அண்ட் கீபோர்டு வந்து ரெண்டுத்துலையுமே ஓரளவு சேம் பேட்டர்ன் தான். அண்ட் இதில் மவுஸ் பேட் கொஞ்சம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 240 GB வந்து எஸ்எஸ்டி வந்திருக்கு. பட் நமக்கு ப்ரீவியஸ் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க HDD. ஸோ லேட்டஸ்ட் வைஸ் இது பெட்டர். பட் ஸ்டோரேஜ் வைஸ் அது கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு 489 MB காட்டுது. அண்ட் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1012 MB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து காட்டுது. ஆக்சுவலி இந்த லேப்டாப்பில் வந்து நமக்கு வந்து 4 GB ரேம் தான் கொடுத்தாங்க, DDR4. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா DDR4 எடுத்துட்டு ஒரு 8 GB வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு 8 GB கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, நான் இதை எடுத்துட்டு 16 GB மாற்றலாமா அப்படின்னா மாற்ற முடியாது. ஏன்னா ரேம் வந்து உங்களுக்கு இது சாண்ட்விச் மாடல். நீங்கள் ரேமை வந்து இதில் அப்கிரேடே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த லேப்டாப்பில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 500 GB அந்த ஹார்ட் டிஸ்க் கூட கேடியில் வந்து நான் ஒரு இன்னொரு 500 GB ஆட் பண்ணி டோட்டலாக 1 TB மாற்றிருக்கேன். சரி, அந்த மாதிரி இந்த லேப்டாப்பில் மாற்ற முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியாது. நீங்கள் வந்து 1 TB SSD இந்த புது லேப்டாப்பில் வந்து மாற்ற முடியும். ஸோ 1 TB SSDயோட ரேட் இப்போ கரண்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத அமேசானில் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம மெயினாக ப்ராசஸருக்கு வருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா AMD Pro A4 ப்ராசஸர். இது வந்து கொஞ்சம் ஓல்டு ப்ராசஸர் தான். பட் இதில் வந்து நமக்கு Ryzen 3 வருது. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து நமக்கு 4 கோர் 8 த்ரெட் வர ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வைஸ் இந்த லேப்டாப் தான் வந்து பெஸ்ட்டு, புதுசாக கொடுத்த லேப்டாப். வீடியோ அண்ட் சவுண்ட் குவாலிட்டி வந்து செக் பண்ணலாம். சேம் செட்டிங் தான் இதிலே வச்சுருக்கோம். சவுண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து இந்த லேப்டாப் புது லேப்டாப் பெட்டராக இருக்குது. பட் டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் தான் கலர் கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நமக்கு லைவாக பார்க்கும்போது இந்த லேப்டாப்புடைய கலர் கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேன் போர்ட், HDMI அண்ட் USB 3 போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பழைய லேப்டாப். இந்த சைடும் நமக்கு 2 USB வந்துடும். ப்ளஸ் CD போடுறது வந்து எம்டியாக வந்துடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. 2 USB வருது. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜர் போர்ட், HDMI அண்ட் USB போர்ட் அண்ட் C டைப் கொடுத்துருக்காங்க. பெட்டரா, சூப்பர். ஸோ உங்களுடைய ஓட்டை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அம்மா லேப்டாப்பா அப்பா லேப்டாப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.